வெயிட் லாஸ் பண்ணுறத விட ஃபேட்டை லாஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஃபேட்டு லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதிகமான வெயிட்டில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பருமன் தான் வந்து பெருசாக தெரியக்கூடாது. கரெக்டாக? அப்போது நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக தெரியாமல் ஒரு சின்ன வடிவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக. ஸோ எப்படி நம்மளோட ஃபேட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸாக வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். நம்மளோட ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்டெப்த்தாக யார் யாருக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், எப்படி ஃபேட் லாஸ் பண்ணணும், மற்ற ஹெல்த் இஷ்யூவை எப்படி வந்து இந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கோம். உங்களில் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வெயிட்டை லாஸ் பண்ணணும், ஃபேட்டை லாஸ் பண்ணணும், விமனுக்கான ஹெல்த்து, மென்னுக்கான ஹெல்த்து, குழந்தைங்களுக்கான நியூட்ரிஷன், இந்த மாதிரி எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேட்டை லாஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகிடுன்றது தான் உண்மை. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேட்டை லாஸ் பண்ணணுன்னா உங்கள் பாடி ஹீட் ஆகணும். உங்கள் பாடி ஹீட் ஆகிறதுக்காக தான் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணணுன்றத சொல்கிறாங்க. எஸ், உண்மையாகவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும். இதனால் உங்களோட கேலரி வந்து பேர்ன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம். டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் என்ன, எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேட் அக்குமுலேட் ஆகிருக்கு, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வீடியோவை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஓகே. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேட்டை லாஸ் பண்ணுறீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபேட்டை சாப்பிடாமல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்கள் ஃபேட்டை லாஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க, ஒரு பக்கம் ஃபேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும்? ஸோ ஃபேட் இருக்கிற உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான டயட் அதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டயட் சார்ட்டை ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் வாட்டர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபேட்டு சீக்கிரமாக பேர்ன் ஆகும். எஸ். ஏன் அப்படின்னா, உங்களோட ஃபேட்டை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி குறைக்கிறது இந்த நீர் சத்து தான். எந்தெந்த இடத்துலலாம் ஃபேட் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸாக மாற்றுறதுக்கு இந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் நிறைய எடுக்கணும். நிறையனா எவ்வளோ? 20 kg இருக்கீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர், 80 kg இருக்கீங்கன்னா 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுக்கணும். இந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்ல குட் ஸ்லீப்பை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 3 விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டூலு. ஸோ இப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபேட் இல்லாத டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ தூக்கம் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணுறதுல நீங்கள் கவனம் செலுத்துங்க. இது சம்மந்தமாக எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.